الرحيم قال الله سبحانه وتعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله صدق الله المولانا العليم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே ஒரு சஹாபி ரலியல்லாஹு சோர்வோடும் கவலையோடும் அமர்ந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் என்ன காரணம், ஏன் நீங்கள் கவலையாகவே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த சஹாபி அழுக தொடங்கிட்டார். ஏன் அழுகிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறபோது, யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் ஒரு நாள் நான் வெளியூர் போய் என் வீட்டுக்கு நான் வந்தேன். ஒரு சிறுமி விளையாண்டு கொண்டிருந்தார். இது யாருன்னு கேட்டேன். இது பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் அந்த பிள்ளை என் வீட்டுக்கு அடிக்கடி வருவதும் நானும் விளையாடுவதும் அப்படியே போயிட்டுருச்சு. என் மனைவி ஒரு நாள் ஒரு ரகசியம் ஒன்று சொல்லவான்னு கேட்டார். என்னன்னு கேட்டபோது, ஒரு 7-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், குழந்தை பிறந்துச்சு, அது இறந்துருச்சுன்னு சொன்னீங்க என்று சொன்னபோது அந்த பெண் சொன்னார், இல்லை, அந்த பெண் இறக்கவில்லை, அது பெண் குழந்தை. நம்ம வீட்டில் வந்து விளையாடுதில்லவா, அந்த பிள்ளை நம்ம பிள்ளை தான், நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறேன் என்று சொன்னபோது என் முகம் இருள தொடங்கியது. பொம்பளை பிள்ளை நமக்கு பிறந்திருக்கா என்று நான் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த காலகட்ட சிந்தனைக்கு உடனே நான் திரும்பிட்டேன். பெண் குழந்தைகள் பிறந்து அது நம்முடைய குழந்தையாக அது வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதை கொல்லுகின்ற பழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே பொம்பளை பிள்ளைனா கொண்டுருவாங்க. இது ஒரு வகை. கொஞ்ச நாளில் எப்படியோ இது மாதிரி வளர்ந்துடும். எங்கிட்டையா இந்த ஏதாவது ஒரு பகுதியில் மறைத்திருக்கு. அந்த குழந்தைக்கு வயசு 6-7 வயது ஆகிடும். அப்படி அந்த குழந்தையை என் குழந்தை என்று சொன்னபோது அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு நான் உடைகளை எல்லாம் உடுத்தி நான் கடை பஜாருக்கு கூப்பிட்டு அழைத்து போவதைப் போல அழைத்து போனேன். ஒரு பாலைவனத்தில் நடந்து போய்கொண்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது குழியை தோண்டி அந்த குழந்தையை இறங்க சொன்னேன். அது விளையாட்டாக இறங்குச்சு. நான் வேகமாக மண்ணை அள்ளி மூடத் தொடங்கினேன். தந்தையே, என்ன செய்கிற? யா அபத்தா மாதா தஃபால், யா அபத்தா மாதா தஃபால், தந்தையே நீ என்ன பண்ணுறீங்க என்று அந்த குழந்தை கேட்டுச்சு. திரும்ப திரும்ப கேட்க நான் வேகமாக அந்த மண்ணை அள்ளி மூடி அந்த குழந்தையை நான் கொன்று விட்டேன். இந்த குழந்தையின் அந்த அழுகுரலும் வாக்கியமும் வார்த்தைகளும் யா அபதா, தந்தையே என்ற வார்த்தை என் உள்ளத்தை இப்போது படாத பாடுபடுத்துகிறது யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலேருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. அழுக ஆரம்பித்து விட்டார். சஹாபிகளுக்கெல்லாம் என்ன திடீர்னு இப்படி ஆகிடுச்சேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஐத் மர்ரா, 2வது தடவை சொல்லு, இந்த செய்தி 2வது தடவை சொல்லு, 3வது தடவை சொல்லு. ஆயிஷா ரலியல்லாஹு வேகமாக வந்தார்கள். என்ன செய்கிறீங்க சபையில்? ரசூலுல்லாஹ் அமைதியாக தானே உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சோக செய்தியை சொல்லி அவங்களை அழுக வச்சுட்டீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லு. என்ன காரணம்? ஒரு கவலை சோகத்தை திரும்ப நினைத்து கொண்டிருப்பதால் அதில் வெற்றி ஒன்றுமில்லை. அதில் அழுத்தம், மனபாரம் அதிகரிக்கும். பல பேர்த்திட்ட அந்த செய்தியை சொல்லுகிற போது நாம் பரிமாறிக்கொள்ளுகின்ற போது அந்த கவலை நமக்கு போயிடும். இது ஒரு உளவியல் சந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை திரும்ப கேட்டார்கள். இது ஒரு சஹாபிக்கு மட்டும் நடந்ததல்ல, பல சஹாபிகள் இப்படி பெருமானார்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த குழந்தை புதைப்பு, வைதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தன்பின், அந்த குழந்தைகள் கேட்கப்படுகிற போது என்னவென்று பி ஐயி தன்பின் குத்திலத், எந்த பாவத்துக்காக வேண்டி நீங்கள் சிறு வயதில் கொல்லப்பட்டீர்களோ. கொல்றதா இருந்தால் ஏதோ பாவம் செஞ்சுருக்கணும். பெண் குழந்தையாய் பிறந்ததே ஒரு பாவமா?
ஏன் நீங்கள் கொன்றீர்கள் என்று அல்லாஹ் விசாரிப்பான் என்று குர்ஆனில் ஒரு வசனம். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும், அது ஐயாமுல் ஜாஹிலியா, அறிவில்லாத ஒரு காலகட்டம், இல்ம் இல்லாத ஒரு காலகட்டம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் போய் பெருநகரங்களில் போனால் ஸ்கேனில் ஆணா பெண்ணா என்று சொல்லுவது சட்டப்படி குற்றமாகவும் போட்டிருப்பாங்க. எந்த பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, மகப்பேறு மருத்துவமனைக்கெல்லாம் நீங்கள் போங்க, முதலாவது வாசகம் எங்கேயாவது முழுது. சில இடங்களில் அது மிகப்பெரிய கண்டனத்துக்கு, ரைடுக்கும் கைதுக்கும் உள்ளாகி கொண்டிருப்பார்கள். காவல்துறை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன காரணம் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் கருவில் இருக்கும்போதே அது ஆணா பெண்ணான்னு சொல்லிடுறாங்க. சொன்னால் என்ன பிரச்சனை? இப்போ ஒன்றும் இல்லை, பெண் என்று தெரிந்து விட்டால் உடனடியாக அபாசம். அது சில காலத்திற்கு பிறகு ஒரு 5 வயசு 6 மாதம் ஆனது பிறகு அபாசன் செய்கிற போது உயிருக்கு ஆபத்து. இருந்தாலும் அதை தாண்டியும் இங்கே பெண் குழந்தைகள் அபாசன் செய்யப்படுகிறது, அங்கே சர்ஜரி செய்கிறார்கள், அதை நீக்குகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிற போது நாம் யோசிக்கிறோம், ஐயாமுல் ஜாஹிலியா போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அது வேறொரு உருவத்தில் இருக்கிறது. இது ஒரு வகை பெண் கொடுமை என்று சொன்னால், ஒரு பெண்ணை பெற்றுவிட்டாலே போதுமானது. அவர் ஒரு 2-3 பிள்ளை இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அந்த பெண் குழந்தைகளை திருமணம் செய்து பார்ப்பதற்கே இந்த மனிதர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். வாழ்நாள் முழுக்க சேமித்து ஒரு பெண்ணை அவர் கரை சேர்க்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. தங்க விலை என்ன ஏறினாலும் சரி, போடுற கணக்கு அதுதான் என்ற அளவுக்கு மக்களுடைய சிந்தனை இருக்கிறது அல்லவா? இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் சார்ந்த ஒரு பிரச்சனையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஐமா இல்லா, அல்லாஹ்வின் அடிமைகள், அது உங்களின் அடிமைகளாக மாற்றாதீர்கள் என்றார். ஐயாமுல் ஜாஹிலியாவில் பெண்களுக்கு எதிரான எத்தனை கொடுமைகள் இருந்ததோ அத்தனையும் இஸ்லாம் நீக்கியது. குர்ஆனில் எந்த சட்டம் எடுத்தாலும் ஆயத்துக்கு நடுவில் அல்லாஹ் அவர்களுக்கான சலுகைகளை சொல்லுவார். எத்தியமான பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி எத்தியமான பிள்ளைய என்ன செய்வாங்கன்னா, மகர் கொடுக்காமல் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. குர்ஆனில் வசனம் இறங்குனா, நீங்கள் 2-3 வேறு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க, 4 வரைக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. உங்கள் வீடுகளில் வளர்த்துக்கிற நீங்கள் அந்த எத்தீம்களுக்கான மகரை கொடுக்காமல் எப்படி நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு நீதமாக நடக்கலைன்னா நீங்கள் வேண்டாம். குர்ஆனில் ஒரு வசனம். தலாக் சம்பந்தமாக வருகிறதா, அங்கே கொடுத்ததை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க. ஒவ்வொரு இடங்களிலும் எத்தனை சலுகைகள் இருக்கிறதோ அத்தனை சலுகைகளையும் அல்லாஹ் அந்த பெண் சமூகத்துக்கு வாரி வழங்குவதை பார்க்கிறோம். எனவே பெண் சமூகத்தை போற்றுவது, வளர்ப்பது, பாதுகாப்பதும் ஒரு ஈமானிய கடமைகளில் முக்கியமான ஒரு கடமைகளாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சுப்ஹான